அப்புறம் எல்லாருமே இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க, ஏன்னா ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஹாப்பின்றது லைஃப் ஃபுல்லாகவே இருக்க வாய்ப்பே இல்லை. நீ காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இருக்கிறது தான் உங்கள் டார்கெட்டுன்னா, ஹாப்பி மூமெண்ட்ஸுன்றது இன்றைக்கி ஒரு நாளைக்கு 20 தடவை நடக்கலாம். நல்ல செய்தியில் இருக்கும், நல்ல சாப்பாட்டில் இருக்கும், அது மாதிரி ஒரு 20 இன்சிடென்ட்ஸ் இருக்கும். அந்த 20 இன்சிடென்ட் தவிர்த்து மீதி எல்லாமே சோகமாயிருவீங்க. ஆக்சுவலாக ஹாப்பியை தேடி போனீங்கன்னா ஹாப்பி தான் டார்கெட்டுன்னு நினைக்காதீங்க. லைஃப் வந்தாச்சு, அது ஜேர்னி தான் டார்கெட். அதில் லைஃப் ஹாப்பினஸ் இருக்கும், சம்டைம்ஸ் வேறு ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் இருக்கும். எல்லாமே அக்செப்ட் பண்ண பழகிட்டிங்கன்னா போதும். ஹாப்பியை தேடி போகிறவங்க எல்லாமே ஹாப்பினஸ் கிடைக்கிற மூமெண்ட் தவிர்த்து மற்ற எல்லா மூமெண்ட்லேயுமே டல்லாக இருப்பாங்க. ஸோ ஹாப்பியை தேடாதீங்க, ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஜெயிக்கணுன்றது ஒரு அது எனக்கு நிறைய பேர் பார்க்குறேன், நானும் மோட்டிவேஷனல் வீடியோலாம் பார்க்குறேன். நீங்கள் ஜெயிக்க முடியும், நீங்கள் ஜெயிச்சிடலாம், ஜெயிச்சிருக்கேன். எப்படி நீங்கள் ஜெயிக்கிறதுன்றது இன்னொருத்தன் தோக்கடிக்கிறதுடா. நீ எதுக்கு ஜெயிக்கணுன்ற அவசியமே இல்லை, வாழ்ந்துரு. இப்போ இந்த மூமெண்ட்டில் எவ்வளோ விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை வாழ்ந்து அனுபவித்து பார்த்தா போதும்.